அது ஒருத்தரை பார்த்தேன். எனக்கு அவங்கள பிடிச்சிருச்சு. உடனே அவங்க மேல நானு காதல் வயப்பட்டேன். உடனே விழுந்துட்டேன். உடனே போய் தேடிட்டேன். உடனே அவங்கள பின்பற்றி போயிட்டேன். உடனே போய் ப்ரப்போஸ் பண்றேன். உடனே வந்து கர்த்தர் காட்டினார்ன்னு சொல்றது எதையாவது ஒண்ணு சொல்லி, நம்ம வந்து வேகப்படுத்துறது வந்து எப்பவுமே ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். பொதுவா வந்து இது வந்து 2 பக்கமும் சில வேளையில வந்துரலாம். அரேஞ்ச் மேரேஜ்ல கூட சில பெற்றோர் வந்து ரொம்ப நாளா காத்திருந்துட்டு, திடீர்னு ஒரு ஆஃபர் வந்த உடனே, உடனே தடபுடலா போய் எதையுமே விசாரிக்காம மடமடன்னு போய் இறங்கி அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாசமான கதைகள் எவ்வளவோ நம்ம பார்க்கிறோம். லவ்ல சொல்லவே வேணாம். லவ் வந்து ஒரு ஆளுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, அவங்களுக்கு அப்புறமா பொறுமையா இருக்கவே முடியாது. அதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டாங்க. ஃபோன் நம்பர் வாங்கு. அவங்க உடனே போய் வீட்ல போய் அவங்க தேடுறது சப்ஜெக்ட்லாம் தேட மாட்டாங்க. அவங்க ஐடி எது? Facebookல என்ன ஐடி இருக்கு? அதுல என்ன ஐடி இருக்கு? ஃபோட்டோஸ பார்க்கறது அப்படியே போயிட்டு அப்படியே வெறித்தனமா அத போய் நெறைய பேர் நான் பார்த்துட்டேன். இந்த காதல் வயப்பட்டவங்க வந்து எந்த மாரி ஒரு பாதைய தேர்ந்தெடுத்துட்டு போயிடுறாங்கன்னா, இனிமே யாருமே எனக்கு ஆலோசனை சொல்ல வேண்டியதில்ல. அவங்க தங்க சுய புத்திய சார்ந்துகிட்டு, ஐ மேட் த பெஸ்ட் சாய்ஸ் ஆல்ரெடி. யாருடைய ஆலோசனையும் எனக்கு தேவையில்ல. யாருடைய புத்திமதியும் எனக்கு தேவையில்ல. யாருடைய கருத்தும் எனக்கு தேவையில்ல. எனக்கு எல்லாமே தெரியும். அந்த காதல் வயப்பட்டவங்க வந்து, அதாவது தங்களுக்கு ஆதரவு குடுக்குறவங்கள மட்டும் தான் தங்க பக்கத்துல வச்சுக்குவாங்க. உதாரணமா அப்பா வந்து வேணான்னு சொல்ற மாரி ஒரு ஃபீலிங் குடுக்குறாருன்னா, அதுக்கப்புறமா அப்பாட்ட பேச மாட்டாங்க. அம்மா வந்து எதிர்க்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டா, அதுக்கப்புறமா அம்மாட்ட பேச மாட்டாங்க. பாஸ்டர் வந்து கண்டிக்கிறாருன்னா, அந்த பாஸ்டர் பக்கமே போமாட்டாங்க. சர்ச்ல ஒருவேள போவாங்க. அதற்கு அவருக்கே தெரிஞ்சிருக்காது. அதற்கு சார்ந்த மாரி இவங்களுடைய போக்குக்கு கொஞ்சம் விரோதமா ஒரு செய்தி வருதுன்னா, அதுக்கு சர்ச்சுக்கே போமாட்டாங்க. ஒரு யூத் குரூப்ல அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, இவங்க எல்லாருமே நம்மள தப்புன்னு தான் சொல்லுவாங்க. அதனால நம்ம அங்க வேணாம். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஜோன்.